ஓம் நம சிவாய. வாராகி அன்னையின் அருளாசியோடு இந்த பதிவை நான் தொடர்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குழந்தை வரம் தரும் வாராகி அம்மாவோட வழிபாட்டை தாங்க. திருமணம் ஆகி பல வருடங்களாகியும் வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத மருத்துவம் இல்லை, ஆனால் குழந்தை மட்டும் இல்லை அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு தம்பதியருக்கும் இந்த ஒரு பரிகாரம் நிச்சயமாக கைமேல் பலன் தருங்க. நீங்கள் வாராகி அம்மாவை உண்மையான பக்தியோட அவங்கள அணுகி இந்த ஒரு வழிபாட்டை வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமின்னு இல்லை, பஞ்சமியில் நீங்கள் 5 பஞ்சமி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். முதல்ல நம்ம மன தூய்மை ரொம்ப முக்கியம். உடற் தூய்மையை விட மன தூய்மை தான் முக்கியம். நம்ம மனசில் எப்பொழுதும் பொறாமை, போட்டி, எந்த ஒரு எண்ணமும் அவன் வாழக்கூடாது, அவன் நல்லா இருக்கான் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரியான எண்ணத்தோடு வாராகி அம்மாவை நெருங்காதீங்க. இந்த மாதிரி நம்ம நெருங்கணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வாராகி அம்மா மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுப்பாங்க. அதனால் எப்பொழுதும் உண்மையான அன்போடு நீங்கள் அம்மாவை நெருங்கி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளை அம்மா தருவாங்க. எப்பொழுதுமே பஞ்சமி திதியில் நீங்கள் வாராகி அம்மா வழிபாட்டை நீங்கள் பண்ணுவீங்க. வாராகி அம்மாவோட வழிபாடு பஞ்சமி திதி மட்டும் இல்லை, செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, இப்படி எல்லா நாளும் அவங்களோட வழிபாட்டை நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, டெய்லியுமே நீங்கள் அம்மாவை நினச்சி வணங்கலாம். நம்ம வீட்டில் அவங்களோட படம், திருவுருவ படம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அவங்க சிலை இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஒரு அகல் விளக்கை அம்மாவுக்காக தனியாக வச்சுக்கோங்க. அந்த அகல் விளக்கில் தீபம் ஏற்றி, நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அதில் நீங்கள் அம்மாவை பாருங்கள். நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை எப்படி உங்களோட அம்மா கிட்ட நீங்கள் பகிர்ந்துப்பீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன மனக்குறை இருந்தாலும் அதை நீங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள், உடனே நிவர்த்தி பண்ணுவாங்க. அதாவது பிரசவ வலியை விட கொடுமையான வலிங்கிறது இந்த பிள்ளை இல்லாத வலி தான். ஒவ்வொருத்தவங்க கேட்கும் பொழுதும் அதில் நம்ம படுற அவதி அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரசவ வலியை விட கொடுமையான வலி குழந்தை இல்லைங்கிற வலி தான். நிச்சயமாக இந்த குழந்தை இல்லைங்கிற வலியை போக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் சரணடையக்கூடிய ஒரே தெய்வம் வாராகி அம்மா. அவங்கக்கிட்ட கையேந்தி நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் கையில் ஒரு அற்புதமான குழந்தைய, ஒரு அம்பாலையோ சிவனையோ நம்ம வீட்டில் தவழ வைப்பாங்க. அம்மாவே நம்ம கிட்ட வருவாங்க, நம்மளோட பேசுவாங்க, நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நமக்கு அனைத்து வித செல்வத்தையும் வாரி வாரி வழங்குவாங்க. எப்பொழுதுமே நீங்கள் வழிபாட்டில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. எல்லாரும் செய்கிறாங்க, தேங்காய் தீபம் ஏற்றணும், மாதுளப்பழம் வைக்கணும் அப்படிலாம் இல்லை. உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் அம்மாவுக்கு வைக்கலாம். சாதம் இருக்குது பார்த்தீங்களா, சாதம் வடிக்கிறீங்க, அதில் கொஞ்சம் தயிர் விட்டு பிசைஞ்சு தயிர் சாதமாக வைக்கலாம். இல்லை கல்கண்டோ ஜீனியோ போட்டு ஏதோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு கற்கண்டு சாதமாக, இனிப்பு சாப்பாடாக நீங்கள் அம்மாவுக்கு வைக்கலாம். ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி அதில் கொஞ்சோண்டு சர்க்கரையை போட்டு பானகமாக அம்மாவுக்கு வைக்கலாம். சுக்குப்பொடி போடணும், நான் போய் சுக்குப்பொடி வாங்குகிறேன் அப்படிலாம் இல்லை. என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட சுக்குப்பொடி இருந்ததுன்னா சுக்கு பானகம் வைங்க, ரொம்ப விசேஷம். இல்லையா, எலுமிச்சை பழம் கண்டிப்பாக கிடைக்கும், அதை புழிஞ்சு ஒரு பானகமாக ஜீனி போட்டு வைங்க. இந்த மாதிரி எளிமையான வழிபாட்டை அம்மா ஏற்றுப்பாங்க. அவங்களுக்கு ஆடம்பரமாக வழிபாடு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப எளிமையான வழிபாட்டை நம்ம பண்ணோம்னா அவங்க மன உருகி, அதாவது மன சந்தோஷப்பட்டு உங்ககிட்ட வருவாங்க. நம்ம மனம் உருகி வேண்டுனா அவங்க மன சந்தோஷத்தோடு நம்மக்கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு தேவை உண்மையான பக்தி. அதை மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வாராகி அம்மா வழிபாட்டோட முக்கியமான ஒன்று. உங்கள்கிட்ட கிடைச்சிதுன்னா செவ்வரளி பூ வைக்கலாம், இல்லைன்னா செம்பருத்தி பூ வைக்கலாம். செம்பருத்தி பூங்கிறது எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய ஒன்று. செம்பருத்தி பூ வைக்கலாம், மனமகிழ்ச்சியோடு ஏற்றுப்பாங்க. இந்த மாதிரி அவங்களோட வழிபாட்டில் ரொம்ப சிம்பிளானதாக நீங்கள் பண்ணுங்கள். இதை எப்போதும் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் முதல்ல பார்க்குறவங்களுக்காக இந்த ஒரு வழிபாட்டை நான் உங்களுக்கு சொன்னேன். வச்சுக்கோங்க. பரிகாரத்தை சொல்கிறேன்ட்டு நான் அம்மாவை பற்றியே சொல்கிறேன். அம்மாவை பற்றி பேசினாலே நான் என்னையே மறந்துடுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி, இப்போ பரிகாரத்துக்கு போவோம்.
குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது கை மேலே பலன் கிடைக்கும். ஜாதகத்திலேயே உங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் மனசை தளர விடாதீங்க. மருத்துவர்கள் உங்களுக்கு முடியவே முடியாது, உங்களுக்கு குழந்தை பிறக்காதுனாலும் நீங்கள் அதை கவலைப்படாதீங்க, மனசை தளர விடாதீங்க. நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பஞ்சமி வழிபாட்டிற்கான மிகப்பெரிய பலனை அந்த அம்மா கொடுப்பாங்க. சரி, செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம சாமிக்கு எப்பொழுதுமே நம்ம வாராகி அம்மா வழிபாட்டுக்கு நம்ம வைப்போம். இப்போ நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் செம்பருத்தி இலை தான். செம்பருத்தி இலையை 27 இலை நீங்கள் பறிச்சுக்கோங்க. அதை மாலையாக தொடுத்து அம்மாவுக்கு நீங்கள் சாத்தி வழிபட்டு வாருங்க. இப்போது நீங்கள் இந்த 27 செம்பருத்தி இலையை எடுக்கும்பொழுது அதில் ஒவ்வொரு இலையிலுமே நீங்கள் என்ன எழுதணுன்னா, நீங்கள் என்ன பேனா வேணால் எடுத்துக்கலாம், ஸ்கெட்ச் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் அழுத்தி இலையை கிழிச்சிற மாதிரி எழுதக்கூடாது. எனக்கு குழந்தை வரத்தை தாங்க அப்படின்னு எழுதிக்கிடுங்க. அதாவது உங்கள் அம்மாட்ட நீங்கள் கேட்பீங்க இல்லையா, அம்மா எனக்கு நீ இதை வாங்கி கொடு, அம்மா எனக்கு இதை வாங்கி கொடுன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் அம்மா கிட்ட எனக்கு குழந்தை வரத்தை தாங்கம்மா அப்படின்னு சொல்லி எழுதிடுங்க. அவ்வளோதான். இதை 27 எழுதி நீங்கள் மாலையாக தொடுத்து அம்மாவுக்கு போட்டுருங்க. சிலை இருந்தாலும் ஓகே, திருவுருவப்படம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் அந்த விளக்கு இருக்குல்ல, அம்மாவோட விளக்கு, அதுக்கு சுற்றி நீங்கள் வச்சாலும் ஓகே தான். இதை வச்சு நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ பிரசாதம் நீங்கள் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வளர்பிறையில் தான் நிச்சயம் பண்ணணும். வளர்பிறை அன்னைக்கு பஞ்சமி திதிக்கு 5 பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமியில் நீங்கள் இதை செய்யணும். பக்கத்தில் வாராகி அம்மாவோட கோவில் இருந்ததுன்னா அங்கே செய்யுங்க. அம்மா எங்கிட்ட அங்கே வாராகி அம்மா இல்லை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, எல்லா அம்பாலோட சொரூபமும் வாராகி அம்மா தான். அதனால் அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வளையல் வாங்கி எடுத்துகிட்டு போங்க. இந்த எண்ணிக்கை தான் இல்லை, அம்மனுக்கு வளைகாப்பு சாத்துங்க. வளைகாப்பு சாத்தி உங்கள் கையாலேயே 7 விதமான சாதம், கலவ சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. என்ன சாதம் வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். உங்களால் என்னென்ன முடியுதோ அதை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. ஆனால் குறிப்பாக அந்த 7 கலவை சாதத்தில் 2 சாதம் முக்கியமாக வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் சாதம், மாங்காய் சாதம், இது ரொம்ப முக்கியம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அம்மாவுக்கு வளைகாப்பு சாத்தி நெய்வேத்தியமாக இந்த கலவை சாதத்தை வைங்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கொடுத்துருக்க வளையலை கொஞ்சம் வாங்கி 2 வளையல் நீங்கள் போட்டுக்கிட்டு அங்கே வர பக்தர்களுக்கு அந்த வளையலை நீங்கள் கொடுத்துருங்க. எல்லாருக்கும் நீங்கள் கலந்த சாதத்தை வர பக்தர்களுக்கு அன்னதானமாக கொடுத்துருங்க. இவ்வளோ தான். இதை நீங்கள் வளர்பிறை பஞ்சமி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. வாராகி அம்மா கோயில் இருந்தால் செய்யுங்க, இல்லைனாக்கா நீங்கள் அங்கேயும் இங்கேயும் அலைய வேணாம். உங்கள் உள்ளூர்லேயே உங்கள் கோயில், அம்மன் கோவில் கண்டிப்பாக இருக்கும், அம்மனுக்கு நீங்கள் இதை செய்யுங்க. 5 பஞ்சமி திதி செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு வாராகி அம்மாவே குழந்தையாக பிறப்பாங்க. ஆனால் நீங்கள் முழு மனதோட நம்பிக்கையோடு செய்யணும். நான் என்ன செஞ்சேன், எங்கே செஞ்சு நடக்க போதா, அந்த ஒரு மனசில் ஏதாவது ஒரு சின்ன குறையோடு கூட நீங்கள் செய்யக்கூடாது. மனசில் முழு நம்பிக்கையோட என்னால் முடியும், எங்கள் அம்மா எனக்கு நிறைவேற்றி வைப்பாங்க. எப்படி நம்ம அம்மா கிட்ட ஒரு பொருள் கேட்குறோம், அம்மா அதை நம்ம வாங்கிட்டு தருவாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கோமோ, அதே மாதிரி தான் வாராகி அம்மா கிட்ட நம்பிக்கையோடு கேட்டுட்டு நீங்கள் விட்டுருங்க. எந்த ஒரு பூஜை, எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலும் நம்ம முழு நம்பிக்கையோடு இது நடக்கும் அப்படின்னு உங்கள் ஆழ் மனசில் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு விஷயம் அது உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். நீங்கள் அம்மா கிட்ட இந்த வேண்டுதலை வச்சுட்டு இதை அப்படியே நீங்கள் விட்டுணும். அதை பற்றி திரும்ப நீங்கள் பேசக்கூடாது. ஆனால் நீங்கள் இந்த வேண்டுதலை வச்ச கொஞ்ச நாளில், ஒரு குறிப்பிட்ட நாள்லையே அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வெகு விரைவில் 100% நான் அடித்து சொல்கிறேன், வெகு விரைவில் உங்களுக்கு உங்களோட கோரிக்கையை அவங்க நிறைவேற்றுவாங்க. நீங்கள் அம்மா கிட்ட வேண்டும்போது கையேந்தி நீங்களும் உங்கள் கணவரும், அதாவது தம்பதியராக கையேந்தி அம்மா கிட்ட நீங்கள் வேண்டணும். அம்மா எனக்கு குழந்தைய தாங்கம்மா, குழந்தை செல்வத்தை தாங்க. நீங்கள் பட்ட அவமானங்கள், நீங்கள் பட்ட கஷ்டங்களை அவங்கக்கிட்ட சொல்லி உங்கள் கண்ணிலேருந்து ஒரு 2 சொட்டு தண்ணி வருது பார்த்தீங்களா, அந்த 2 சொட்டு தண்ணி தாங்க உங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றும். நான் அடித்து சொல்கிறேன், என் உடம்பு சிலுக்குது, நிஜமாக சொல்கிறேன். நீங்கள் இந்த ஒரு வேண்டுதலை மட்டும் அம்மா கிட்ட நீங்கள் வச்சு பாருங்கள். நீங்கள் பட்ட வேதனைகளுக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் உங்கள் கண்ணீருக்கும்
மிகப்பெரிய ஒரு சன்மானத்தை அம்மா கொடுப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஞானமான ஒரு குழந்தைய, மிகவும் புத்திசாலியான ஒரு குழந்தைய அம்மா கொடுப்பாங்க. நான் அடித்து சொல்கிறேன், 100% நடக்கும். நிச்சயம் நடக்கும். நம்புங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும். வாராகி அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் குழந்தை செல்வம் பெற்று உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ கண்டிப்பாக அம்மா உங்கள் கூட இருப்பாங்க. வாராகி அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் கூட இருக்கும். நன்றி.